இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27 தவம். குறள் எண் 268. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் உயிரை தான் தனக்கு உரித்தாக பெற்றவனை பெறாதவனாகிய மண்ணுயிர்களெல்லாம் தொழும் என்கிறார். உயிர்களிடம் இயல்பாகவே ஆணவம் என்று உண்டு. அந்த ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்கிறார்கள். அந்த தவம் அந்த ஆணவத்தை ஒழித்துவிடும். அப்படி ஒழித்துவிட்டால் அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். நாமும் யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். ஒருவன் செய்கின்ற தவத்தால் அவனுடைய உயிர் தான் என்னும் பற்றுதல் செருக்கு அறவே நீங்க பெற்றால் அவனை மற்ற உயிர்கள் எல்லாம் போற்றி தொழும் என்கிறார். அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இது மேலே வேணுமா? அதாவது எல்லா குறளிலுமே அவர் ஒரு தவம் என்ற அதிகாரத்தை எடுத்துவிட்டால் அவர் ஏற்கனவே நினைத்து வைத்திருப்பார் பிறகு. ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம்னா பேப்பரில் எழுதுகிறோம். அவர் அப்படி கிடையாது. ஓலையில் திரு ஆணியில் எழுதுறது தான். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. புள்ளிலாம் இருக்காது. இப்போ அச்சு வந்த பிறகு புள்ளிலாம் வச்சுருக்கோங்க. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதெல்லாம் எங்கே இருந்துச்சு? அப்போ அவர் இந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் இருந்திருக்காருல்ல, அதைத்தான் நம்ம பாராட்டணும். அந்த அளவுக்கு அவர் சொல்கிறது பூராமே அற்புதமான ஒரு கருத்துக்கள். தவத்திற்குமே நல்ல முன்னுரிமை கொடுத்துருக்கார். இல்லறத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கவில்லை, தவத்திற்கும் முன்னுரிமை கொடுத்துள்ளார். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். அதில் மாற்றமே கிடையாது. நாட்குறிப்பில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இன்ன குறள் படித்தோம், இன்றைக்கு இன்ன குறள் படித்தோம். தினந்தோறும் நாட்குறிப்பை எழுதி வைத்தால்தான் அது உங்களுக்கு பின்னாடி நீங்கள் நாட்குறிப்பை படிக்கும்போதுவே இதுவே நம்ம இன்னைக்கெல்லாம் நடந்துச்சா, இது நடந்துச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் அறியாமலே ஏற்படும். இப்போ நான் கிட்டத்தட்ட இப்போ 10வது புத்தகம் எழுதி முடிச்சு விட்டேன், கொடுத்துட்டேன், நாவல். அந்த 8வது 7வது புத்தகத்தை திரும்ப படிக்கும்போது இது நாம எழுதணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் வருது. அந்த அளவுக்கு கற்பனை திறனில் நம்ம என்ன செய்கிறோம், மூழ்கிடுறோம். கற்பனை திரையை மூழ்கி அந்த கதையை எழுதிடுறோம். எழுதின பின்னாடி 2 வருஷம் சென்று மீண்டும் படித்தால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்மளா இவ்வளவு அழகாக எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், மாணவ செல்வங்க தினமும் நாட்குறிப்பை எழுதி வைத்து கொள்ளுங்கள். 2ஆம் உலகப் போரிலே ஒரு பெண்ணினுடைய நாட்குறிப்பில் இருந்துதான் 2ஆம் உலகப் போர் எப்படி நடந்தது என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த புத்தகம் கூட நம்ம புத்தக திருவிழா வந்துச்சுன்னா எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அதை வாங்கி படித்து கொண்டீங்கன்னா அந்த பொண்ணு 11 படித்த பொண்ணு நினைக்கிறேன். அது எழுதின நாட்குறிப்பு தான் அந்த 2ஆம் உலகப் போரினுடைய வரலாறையே தெரிந்து கொள்ள முடிந்தது. நாட்குறிப்பு மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் தினந்தோறும் நாட்குறிப்பை எழுத வேண்டும். அந்த நாட்குறிப்பில் தான் அவனுடைய வாழ்க்கையை அடங்கி இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களோடு சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.